வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் புளிச்சக்கீரை அதாவது கோங்கரா பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நல்லா ஒரு கட்டு புளிச்சக்கீரையை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு வாணலில் அலசி வச்ச புளிச்சக்கீரையை வச்சு எந்த தண்ணியும் ஊற்ற வேணாம், எண்ணெயும் ஊற்ற வேணாம். அப்படியே ஒரு சுருளை நல்லா வதக்கணும். நம்ம கீரையை ஏற்கனவே நல்லா அலசி வச்சுருக்கிறதுனால அதுலேருந்தே நிறையா தண்ணி வரும். ஸோ லைட்டாக கொஞ்ச நேரத்துக்கு நடுவில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு வச்சோம்னா நல்லா அதுவே வதங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெரட்டி பெரட்டி கீரையை விடும்போது ஈவனாக வந்து நல்லா குக் ஆகும். இப்போ ஈவனாக பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி எந்த அளவுக்கு குக் ஆகி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீரையை இறக்கிக்கலாம். இப்போ ஒரு வாணலில் 15 காஞ்ச மிளகா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா வறுந்துருச்சு. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இப்போது இதில் வதக்கி வச்சுருக்க புளிச்சக்கீரை அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வாணலில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்க புளிச்சக்கீரையை போட்டு நல்லா சுருள வதக்கிக்கணும். ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு போட்டு சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வாணலில் நல்லா போட்டு வதக்கிட்டு லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு ஓரளவுக்கு வதங்கினதும் அதில் ஒரு கரண்டி புளிச்சக்கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.